அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கங்கள். 11ஆம் வகுப்பு மாணவர்கள் பயன்படும் வகையில் இயல் 1க்கான இணைய வழி தேர்வுக்கான இணைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இத்தேர்வானது போட்டித் தேர்வாளர்களுக்கும் பயன்படும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிசி, டெட், டிஆர்பி தகுதி தேர்வு போன்றவற்றுக்கு இவ்வினாத்தாள் பயன்படும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்கான இணைப்பில் சென்று மாணவர்கள் தேர்வினை எழுதலாம். தேர்வுக்கான இணைப்பு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்வினை எழுதி மாணவர்கள் பயனடையுங்கள். வாருங்கள், தேர்வு குறித்த முழு விவரங்களை காணொளியில் விரிவாக பார்ப்போம். தேர்வுக்கான இணைப்பில் சென்றவுடன் சில விவரங்களை உள்ளீடு செய்தால் வினாக்கள் தோன்றும். மின்னஞ்சல் முகவரி, பெயர், பதவி, பயிலும் பணிபுரியும் நிறுவனத்தின் பெயர், தங்களின் மாவட்டம், அலைபேசி எண் போன்ற தகவல்களை உள்ளீடு செய்தவுடன் வினாக்கள் இடம்பெறும். நவீன ஓவியம் எவ்வகை நூல்? புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? இனிமையும் நீர்மையும் தமிழெனலாகும் என குறிப்பிடும் நூல்? திரை இசையில் சூப்பி இசையை அறிமுகப்படுத்தியவர்? மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன என்ற கூற்று யாருடையது? சைவ திருமுறையில் நட்டப்பாடை இத்தலம் என்ற பண்ணில் பாடியவர்? பிங்கள நிகண்டு என்னும் நூலில் இடம்பெறும் பண்களின் எண்ணிக்கை? நல்ல தமிழ் எழுத வேண்டுமா என்ற நூலை எழுதியவர்? புலமை கதிரவன் என தமிழ் அறிஞர்களால் போற்றப்படும் தமிழ்மொழி பெரும்புலவர் யார்? பேச்சு மொழியை கவிதைகளில் பயன்படுத்துபவர்களில் 2ஆம் வகையினர். சாகுல் அமீது என்னும் இயற்பெயர் கொண்டவர்? 9ஆம் திருமுறையான திருவிசைப்பாவில் காணப்படும் பண்? வால் விட்மன் கவிதைகளை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர்? 1971ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் யார்? தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்ற கூற்று யாருடையது? கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறியவர் யார்? 2011ஆம் ஆண்டு மொழிபெயர்ப்பு நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்? நம்பிக்கை, இன்பம், துன்பம், வலி போன்ற மனித உணர்வுகளுக்கும் இசை வடிவம் கொடுக்க முடியும் என்பதை நிரூபித்த இளையராஜாவின் இசை தொகுப்பு? பால் நிலா பாதை என்னும் நூலின் ஆசிரியர்? தவறான இணையை தேர்வு செய்க. விசா என்ற பிறமொழி சொல்லின் தமிழ்ச்சொல்? பிசலப்டர் என்ற சொல்லின் கலைச்சொல்? மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என்று கூறியவர்? வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் டேஷ் எனப்படும் போன்ற வினாக்கள் இடம்பெற்றுள்ளது. இத்தேர்வு குறித்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். தங்களுடைய மதிப்பெண்கள் திரையில் தோன்றும். நம்முடைய வலைவழி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.